Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்ல தரக்கல் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். தரக்கல் பாத்தீங்கன்னா செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஒரு ஃபேமஸான சைட் டிஷ். இத நீங்க வந்து ஒரு இட்லி, தோசை, ஊத்தப்பத்தோடலாம் வச்சு சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குருமா டேஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா இதுல வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு செய்யறப்போ ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வாங்க இத எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தரக்கல் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு வந்து லைட்டாக செவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் 4 சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்தது ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த தரக்கலுக்கு தேவையான அளவு காரத்துக்கு 3 வரமிளகா, ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாவோட அளவை கூட குறைச்சி சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 3லேருந்து 4 முழு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துல கசகசா கிடைக்கல அப்படின்னா இன்னொரு 2லேருந்து 3 முழு முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து தேங்காய் சேர்க்க போகிறோம். தேங்காவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் துருவினது 1 கப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் மூடி தேங்காவை துருவினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் வந்து லைட்டாக பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப செவக்க விட வேண்டாம். இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம வந்து தரக்கலையும் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ தரக்கல் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டை இந்த சைஸில் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு ரெண்டையும் நல்லா பொரிஞ்சு செவக்க விடுங்க. இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு முழு பெரிய வெங்காயத்தை நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சு. ரொம்ப செவக்க விடணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த சமயத்தில் இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். மீடியம் சைஸில் 2 தக்காளி, அதை நறுக்கினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வெந்து குழஞ்சு வரட்டும். இப்போ இது வதக்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த தரக்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா தனியாக அரைச்ச மல்லிப்பொடி கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த மல்லிப்பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கணும். ரொம்ப எண்ணெய் பிரியவனும் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்க்க போகிறேன். 2 கத்திரிக்காய், அதே மாதிரி 2 உருளைக்கிழங்கு ரெண்டையுமே நல்லா கழுவி கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடுசாக வேண்டாம். இந்த அளவுக்கு நறுக்கினதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மசாலாவிலே கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்க்க போகிற தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு 3லேருந்து 4 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேர்ந்து நல்லா வேகட்டும். மூடி வச்சு வேக விட்டுருங்க. இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம வந்து மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக திக்காக இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் அரைச்ச கொஞ்சம் நேரத்திலே வந்து நம்ம போட்டிருக்க கத்திரிக்காய் அதே மாதிரி உருளைக்கிழங்கு ரெண்டுமே வெந்திருக்கும். நம்ம வந்து மசாலாலே கொஞ்சம் நேரம் வதக்குனால இது வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். இப்போ எடுத்து பாருங்கள், உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா வெந்துருச்சான்னு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்ச மசாலா சேர்க்கணும், அதுக்கு முன்னாடியே சேர்த்துற வேண்டாம். இப்போ ரெண்டும் வெந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துருவோம். இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரக்கல் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு 1.5 கப் அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு அதை சேர்த்துக்கிறேன். இந்த திரக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப சாம்பார் மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக கொஞ்சம் குழகுழப்பாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து பத்தலை அப்படின்னா இந்த டைம் சேர்த்துக்கலாம். என்னோடதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாகவே நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திரக்கலோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் குழகுழப்பாக இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் திரக்கல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.